மேற்கு வங்கத்தில் நிபா வைரஸ் பரவல் குறித்து அதிர்ச்சி தரும் உடனடி செய்தியுடன் தொடங்குகிறோம். 2026ஆம் ஆண்டில் மாநிலம் முழுவதும் கடுமையான ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது பொது சுகாதாரத்தை பாதுகாக்கும் அவசர நடவடிக்கையாகும். மேற்கு வங்கத்தில் புதிய நிபா வைரஸ் வழக்குகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக பாரசத், வடக்கு 24 பர்கானாஸ் பகுதியில் இது பொது சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. விரைவான பரவலை தடுக்க அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த வைரஸ் பரவல் சுகாதார பணியாளர்களையும் விட்டுவைக்கவில்லை. பல செவிலியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 2 செவிலியர்கள் சந்தேகத்திற்கிடமான வழக்குகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் 9 முதல் 14 நாட்களுக்குள் உயிரிழக்கின்றனர். இது நிபா வைரஸின் தீவிரத்தன்மையையும் அதன் உயர் இறப்பு விகிதத்தை 40% முதல் 75% வரை என்பதையும் காட்டுகிறது. நிபா வைரஸ் புரூட்டோபஸ் வகை விளவால்கள் மூலம் பரவும் ஒரு கொடிய நோய். அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு இதை முன்னுரிமை நோயாக வகைப்படுத்தியுள்ளது. இந்த வைரஸ் மனிதர்களுக்கு விலங்குகள், அசுத்தமான உணவு போன்ற தேதி, பனைசாறு அல்லது பழங்கள் மூலமாகவும் நேரடி மனித மனித தொடர்பு மூலமாகவும் பரவுகிறது. குறிப்பாக மருத்துவமனைகளில். நிபா நோய் தொற்றின் அறிகுறிகள் காய்ச்சல், தலைவலி, இருமல், சோர்வு முதல் கடுமையான மூளை வீக்கம், மயக்கம், மூளைக்குழி வரை மாறுபடும். சிலருக்கு நீண்ட கால விளைவுகளும் ஏற்படலாம். மேற்கு வங்கத்தில் 2026ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த வெடிப்பு 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு 19 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. முந்தைய வெடிப்புகளின் பாடங்களை பயன்படுத்தி பதில் அளிக்கப்படுகிறது. பாரசத், வடக்கு 24 பர்கானாஸ் பகுதியில் 2 செவிலியர்கள் சந்தேகத்திற்கிடமான நிபா வழக்குகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். ஒரு செவிலியர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைக்கு அருகிலுள்ள புர்பா பர்தமான் கிராமத்திற்கு சென்றது. எல்லை தாண்டிய பரவல் மற்றும் தேதி பனைசார் மாசுபாட்டு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது. மேற்கு வங்க அரசு மத்திய அரசின் ஆதரவுடன் தேசிய இணைந்து வெடிப்பு பதில் அணியை உள்ளடக்கிய விரைவான மற்றும் விரிவான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. நாட்டு நிறுவனங்களின் நிபுணர்கள் உதவி செய்கின்றனர். மாநிலம் தழுவிய உயர் எச்சரிக்கை மற்றும் அவசரகால நெறிமுறைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டு ஆன்லைன் வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மாவட்டங்களான வடக்கு 24 பர்கானாஸ், புர்பா பர்தமான், நடியா ஆகியவற்றில் விரிவான தொடர்பு தடமறுதல் மற்றும் கண்காணிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. எல்லை பகுதிகளில் வளவால் செயல்பாடு கண்காணிக்கப்படுகிறது. ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாட்டு மண்டலங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. அத்தியாவசியமற்ற நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்களுக்கான அணுகல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுகாதார பணியாளர்கள் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தவும் நோய் தொற்று கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்புடையவர்களுக்கு 21 நாட்கள் தனிமை அறை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தற்போது நிபா வைரஸ் நோய் தொற்றுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வைரஸ் எதிர்ப்பு சிகிச்சைகள் அல்லது தடுப்பூசிகள் இல்லை. ஆராய்ச்சி தொடர்கிறது. சிகிச்சை முதன்மையாக ஆதரவானது. காய்ச்சல், சுவாச சிரமங்கள், மூளை வீக்கம் உள்ளிட்ட கடுமையான சுவாச மற்றும் நரம்பியல் சிக்கல்களை நிர்வகிப்பதில் கவனம் செலுத்துகிறது. தீவிர சிகிச்சை தேவைப்படலாம். விளவால்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டு விலங்குகளுடன் தொடர்பை தவிர்ப்பது, பாதுகாப்பான உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற தேதி பனைசாறு குடிப்பதை தவிர்த்தல், பழங்களை நன்கு கழுவுதல் மற்றும் கடுமையான சுகாதாரம் ஆகியவை முக்கிய தடுப்பு நடவடிக்கைகளாகும். இந்த வெடிப்பு நிபா வைரசுக்கு எதிரான தொடர்ச்சியான பாதிப்பு மற்றும் விரைவான ஒருங்கிணைந்த பொது சுகாதார பதில்களின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. பொது விழிப்புணர்வு முக்கியம். தடுப்பூசிகள் மற்றும் சிகிச்சைகளுக்கான ஆராய்ச்சி தொடரும் நிலையில் பொது விழிப்புணர்வு, தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஹெல்ப்லைன் பயன்பாடு மிகவும் முக்கியமானவை. அரசு செய்திகளை பின்பற்றவும்.